ஓகே, கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் உடைய பாத தண்டையில். நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் அப்பா. உம்மை ஆராதிக்கும் பொழுது எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிந்தனையோ, இந்த உலக சிந்தனையோ, இந்த ரூமுக்கு வெளியில் இருக்கிற நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி சிந்தனையோ எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சிந்தனை மாத்திரமே எங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிற்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை பலப்படுத்துங்க. எங்களை உருவாக்கினவர் நீர்தான். இத்தனை நாட்கள் வழி நடத்தி வந்தவரும் நீர்தான் அப்பா. இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை சேர்த்து கொண்ட தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை தாங்க. எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த மாலை வேளையில என் ராஜாவை கொண்டாட வந்திருக்கிறோம். உம்மை புகழ்ந்து பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இரத்தத்தினால் கழுவினீர் ஆண்டவரே. உம்முடைய காயங்களால் சுகப்படுத்தினீரே. உம்முடைய வசனத்தினால் தேற்றினீரே. உம்முடைய ஆவியினால் எங்களை திடன் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்களை சரண்டர் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் கைகளை விரித்து தேவனிடத்துல சரண்டர் பண்ணுங்க. வர்ஷிப் அப்படிங்கிறது சரண்டரன்ஸ் தான். ஸ்டேஜில் நிற்கிறவங்களோ, மியூசிக் வாசிக்கிறவங்களோ, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த வர்ஷிப்ல நாங்கள் பாடக்கூடிய பாடல்களில் எங்களுடைய பேரோ, எங்களுடைய புகழோ எதுவும் மேல் நோக்கி இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம்தான் உயர்ந்திருக்க வேண்டும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டோம் அப்பா. உம்மை எப்பொழுதும் நம்பியிருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் மனசுல பூரண சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான தெய்வமே, எங்களுக்கு ஆலோசனை தருகிற தெய்வமே, வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் மேல் வரங்களை ஊற்றுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் தருகிற தெய்வமே, எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் தெய்வமே, மகிமையின் ராஜாவே, மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாலையில் அழுகை என்றாலும் அதிகாலையில் அக்களிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அக்களிப்பை கொண்டு வரட்டும் அப்பா. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே. தீடம் தந்தார் ஆவியாலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தீடம் தந்தார் ஆவியாலே. இன்னொரு முறை சொல்லாமா? கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே. தேற்றினார்
தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, நமக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? என்னை கழுவின தேவன், எனக்கு திடன் கொடுத்த தேவன், என்னை தேற்றுகின தேவன், என்னை சுகப்படுத்தின தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? Come on. கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, நமக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். 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 உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களின் மன்னவரே, எல்லா வரங்களின் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம். ஹல்லேலூயா. எனக்கு கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது.
மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சம்மரி ஒரே முறை. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, வீரம் தந்தார் ஆவியாலே, நமக்கு வீரம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க கொண்டாட தானே வந்திருக்கோம், வேற எதுக்கும் வரல. எப்படி கொண்டாடுவோம்? ஒரு பிள்ளைய தூக்கி கொண்டாடணும்னா எப்படி கொண்டாடுவோம்? அப்படியே ரோபோட் மாதிரி இப்படி தூக்கிட்டு அப்படியே வச்சிருவோமா? எடுத்து இப்படி இப்படி ஷேக் பண்ணி அப்படி கொஞ்சி அப்படிதானே கொண்டாடுவோம். அப்படிதான் நம்ம இயேசுவையும் கொண்டாடணும். வார்த்தையினால மாத்திரம் கொண்டாடக்கூடாது, கொஞ்சம் ஆக்ஷன்ஸ்னாலையும் மகிழ்ச்சினாலையும் மனமகிழ்ச்சினாலையும் கொண்டாடணும். இந்த ஒரே ஒரு இந்த பல்லவி மட்டும் கொஞ்சம் ஆக்ஷனோடு இப்படி இப்படி அசைஞ்சு சிரிச்சு மகிழ்ச்சியோடு பாடலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடணும். அடுத்து ஒரு பழைய பாடல் பாட போறோம். பார்க்கலாம் எத்தனை பேரோட தமிழ், எத்தனை பேர் இங்க தமிழே தெரியாது யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இருக்காங்க. ஓகே. பட் இந்த தமிழ் எனக்கே தெரியாது ரொம்ப நாளா. அப்படி ஒரு பாட்டு இல்லைன்னா இது கிட்டத்தட்ட 18th செஞ்சுரியில் எழுதின பாட்டு. சில டைம் நான் ஒரு சில சபைகளுக்கெல்லாம் போடும்போது அங்கே பாடுறதே புரியாது. இந்த சஸ்தாய் இஸ்லங்கா அப்படிலாம் பாடுவாங்க. அப்புறம் அந்தர வாந்தர இந்தரு தந்தன் அப்படின்லாம் பாடாமல் ஒன்றுமே புரியாது, அப்படியே பாடிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பாடியிருக்கேன். இது ஆமென் அல்லேலூயா அப்படின்ற பாட்டு. ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரான்னு வந்துருது. இந்த பாட்டு தெரியுமா எல்லாருக்கும்? கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு மீனிங் சொன்னால் ஒருவேளை இந்த பாட்டை நல்லா பாடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா அப்படின்னு வருது. மகத்துவ தம்பராபரானா தேவலோகத்து இறைவன், மகத்துவ இறைவன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு.
இது எழுதுறது வந்து வேதநாயக சாஸ்திரியார் அப்படின்னு சொல்லிட்டு 18th செஞ்சுரியில் இருந்தவர். அப்போ எழுதின திருநெல்வேலியில் பிறந்தவர். அவர் ஒரு போயட்டு தான். ஸோ அவரால் எழுதப்பட்ட அவர் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கார். 400 பாட்டுகளுக்கு மேலே எழுதியிருக்காராம். ஸோ அந்த 400 பாட்டில் இந்த ஒரு பாட்டு தான் நமக்கு இப்போ தெரிஞ்ச பாட்டாக இருக்குது. இந்த ரீசெண்டாக நம்ம கேட்குற பாடல்களில் இந்த பாடல் மகத்துவ தம்பராபரானா தேவலோக இறைவன், மகத்துவ இறைவன் சொல்கிறது. அவருக்கு ஆமென் அல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸால ஓம் அநாதி தந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை தொல்லை அநாதி தந்தார்னு மாற்றிட்டாங்க. மேபி என்ன காரணம் தெரியல, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே. ஓம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அவரே அந்த பாட்டு புஸ்தகம் அந்த கூகுளில் நான் பார்த்தேன். என்ன எழுதியிருக்காருன்னா இட்ஸ் அன் எட்டர்னல் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொல்லை அப்படிங்கிற மீனிங், வார்த்தைக்கான மீனிங்கும் வந்து அப்படிதான் பழமையான அனாதி அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் அந்த இடத்துல போட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாரு? வந்தாரு, இறந்தாரு, உயிர் தெழுந்தாரு, உன்னதங்களிலே போய் திருப்பி அமர்ந்தாரு. அதுதான் இங்க சொல்லப்படுற. அதுக்கு ஆமென் அல்லேலூயா. வெற்றி கொண்டார் பறித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து. எதை வெற்றி கொண்டார்? பிசாசை வெற்றி கொண்டார். கொடுமையான அந்த வேதாளம்னா என்ன? பிசாசை வெற்றி கொண்டு மரித்து பத்ராசன கிறிஸ்து அப்படின்னு வருது. பத்ராசன கிறிஸ்துனா நம்ம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அவர் அப்படி சொல்றாரு. பத்ராசன கிறிஸ்து, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பத்ராசன கிறிஸ்து அப்படிங்கிறாரு. அவர் மரித்து பாடுபட்டு உத்தரித்து முடித்தார். எல்லா விஷயத்தையும் பாடுபட்டு நமக்காக முடித்தார் அந்த சிலுவையில். அதுக்கு ஆமென் அல்லேலூயா. சாவின் கூரொடிந்து மரணத்தை ஜெயித்தார். மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து, இதெல்லாம் அந்த பைபிளில் வரும். நம்ம இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்டில் கூட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த கடைசி நேரத்தில் அவர் உயிரை விடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பு சுவர்லாம் இடிந்து தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒளிந்தது எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான் அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். வேதம் நிறைவேற்றி மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி வேத வார்த்தைகளை நிறைவேற்றினார். இவரை பற்றி எவ்வளோ ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில். அவர் வருவார், மரிப்பார், திரும்ப ஒரு நாள் உயிர் தெழுவார். ஸோ அந்த வேதத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார், வேத வசனங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார். மெய் தோற்றினா மெய்னா உண்மையை வெளிப்படுத்தி, the truth is revealed அப்படின்னு சொல்லலாம். பொய் மாற்றி, எல்லா பிசாசுடைய பொய்களெல்லாம் மாற்றி கொண்டாற்றி பத்ராசனம் தேற்றி வாழ்வைத்தார். திருப்பி அந்த பத்ராசனம் வருது பாருங்க அந்த இடத்துல. தேவம் கோபம் தீர்ந்து அழகையின் தீமையெல்லாம் சேர்ந்து, அழகைனா நரகத்தோட தீமையெல்லாம் சேர்ந்து முடிந்தது ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களிகூர்ந்து மகிழ்ந்து. ரொம்ப நல்ல பாட்டு இது. எல்லாரும் நல்லா பாடணும். பழமையான தமிழ் பாட்டு, நல்லா சந்தோஷமா பாடுங்க. இது கொண்டாட்டத்தின் நாள் இது இல்லையா, இது கொண்டாடுகிற நாள் தான். சண்டே அப்படிங்கிறது கொண்டாடுகிறது. தேவனுடைய உயிர்த்தெழுதல் நம்ம ஒவ்வொரு சண்டேவும் கொண்டாடுறோம். அதுதான் அந்த ஃபுல் அந்த சுவிசேஷம் தான், இது காஸ்பிள் தான். இதெல்லாம் நல்லா பாடணும். பாடுங்களாம். மகத்துவ தம்பராவரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. மகத்துவ தம்பராவரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தார், ஓம் அநாதி தந்தார், தந்தார் இவர் உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஓம் அநாதி தந்தார், ஓம் அநாதி தந்தார், வந்தார் இவர் உயிர் தெழுந்தாரே உன்னதமே. ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம்
ஜெயமானது ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கோடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். வெற்றி கொண்டார் பறித்து, வெற்றி கொண்டார் பறித்து, கோடும் வேதாளத்தை சங்கரித்து முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. சாவின் கூரொடிந்து, சாவின் கூரொடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலய தீரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்து. சாவின் கூரொடிந்து, சாவின் கூரொடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து ஜீவனை விடிந்து தேவாலய தீரை இரண்டாய் கிழிந்து ஒளிந்து. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி மேய்த்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசனம் தேற்றி வாழ்வித்தார். வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி மேய்த்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசனம் தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. தேவ கோபம் தீர்ந்து, தேவ கோபம் தீர்ந்து அழகையின் தீமையெல்லாம் சேர்ந்து முடிந்தது ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்து. தேவ கோபம் தீர்ந்து, தேவ கோபம் தீர்ந்து அழகையின் தீமையெல்லாம் சேர்ந்து முடிந்தது ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்து. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. இன்னொரு முறை. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. ஒரே ஒரு முறை. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மகத்துவ கம்பராவரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா, ஆமென் அல்லேலூயா. ஜெயம் ஜெயமானது ஸ்தோத்திரா. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எங்களுக்கு எல்லாம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாம் நீர்தானப்பா. எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற தேவன் நீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர்.
இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. நான் தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்த தேவனே, எங்களுடைய தலைகள் எல்லாம் குனிந்த பொழுதும் எங்களை நிமிர்ந்த வைத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூழ்கடிக்க செய்யும். Thank you Lord. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆராதனையை செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எங்கே சந்தோஷமாக இருக்கிறது? எங்கே திரும்பினாலும் போர். இந்த முகம் திரும்பினா வார், இந்த முகம் திரும்பினா வார். சரி, நிம்மதியாக வந்து வீட்டுக்கு எதாவது சுடலான்னா கேஸ் இல்லை, எங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இருக்கீங்களா? அது கர்த்தரை அறியாதவங்களுக்கு தான். கர்த்தரை அறிந்திருக்கிறவங்களுக்கு எதுவுமே குறை இருக்காது. ஆமென். இன்றைக்கி நம்ம வேத பகுதி வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் வந்து மோசேக்கு வந்து கட்டளையிடுறார், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்யணும் அப்படின்னு. இது இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்தது. யாத்ராகமம் 25:8. யாத்ராகமம் 25:8. யார் நடுவில்? ஜனங்களுடைய நடுவில் வாசம் பண்ணும்படி ஒரு சரணாலயத்தை உண்டு பண்ணணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். அதில் ஆண்டவர் வந்து மோசேட்ட நீ ஏதாவது ஒன்று செய், நான் அதை ஆசீர்வதித்து நான் அதில் உண்டாக்குறேன்னு நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? த பேட்டர்ன் விச் ஐ ஷோ யூ, நான் காண்பிக்கிற மாதிரி போலவே நீ செய்யணும். அடையாளம் சொல்கிறாரு. எவ்வளோ லென்த்து வெடுத்து, என்ன மரத்தில் செய்யணும், எந்த கோல்டு எப்படி இருக்கணும், எங்கே எவ்வளோ யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிகேஷனோட டைமென்ஷனோட ஆண்டவர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 9:4. எபிரேயர் புஸ்தகம் 9:4. இதில் அந்த பெட்டி
உடன்படிக்கை பெட்டி எப்படி பண்ணுறாங்க? அக்காஷியா வுட்டு, அதில் அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. உள்ளேயும் கோல்டு, வெளியும் கோல்டு. அதில் 3 காரியத்தை ஆண்டவர் உள்ளே வைக்க சொல்கிறார். முதலாவது அது எபிரேயர் 9:4. இப்போ 3 காரியம் அதில் இருக்குது. மன்னா அதில் இருக்குது. ஆரோனுடைய என்ன இருக்குது? கோல். அது வெறும் சாதாரண கோல் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஆரோனுக்கு வந்து அந்த கோல் தான் உதிர்ந்து பூ பூத்தது. அந்த கோலும் அப்புறம் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள், இது 3ஐயும் ஆண்டவர் உள்ள வைக்க சொல்கிறார். அந்த பெட்டிக்கு மேலே 2 கிருபாசனம், 2 கிருபாசனம் இருக்குது. அந்த கிருபாசனத்துக்கு 2 பக்கமும் கேராபீன்களுடைய 2 தூதர்கள். கேராபீன் சேராபீன். கேராபீன் வந்து 2 ரெக்கை உள்ள தூதர்கள், ஆண்டவரை ஓயாமல் துதிக்கிற தூதர்கள். சேராபீன்கள் வந்து 6 ரெக்கை உள்ள தூதர்கள். ஸோ இங்கே 2 சேராபீன் கேரோபீன்கள் என்ன கொடுத்துருக்கு? ஒன்றை ஒன்று நோக்கியபடி இருந்த 2 கேராபீன்கள் கிருபாசனத்தின் மீது நிழலிட்டன. அதோட 2 விங்ஸும் வந்து அந்த கிருபாசனம் சென்டரில் மர்சி சீட், தட் இஸ் வேர் இட் ஷோஸ் கிருபாசனம். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த நாட்களில் மோசே இஸ்ரவேல் ஈஜிப்ட்லேருந்து வெளியே வனாந்தரத்தில் செல்லும் பொழுது தேவ பிரசன்னம் அந்த கிருபாசன் மீது வந்து தங்கும். தட் ஷோஸ் காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் டுவெல்லிங் அமாங்ஸ்ட் த பீப்புள். அந்த இஸ்ரேல் மக்களோடு தேவ சமூகம் அவங்களோட இருக்கும்னு சொல்லி தேவன் விருப்பப்பட்டு அவங்க கொடுத்த சாயலின்படி அந்த உடன்படிக்கை பெட்டி பண்ணப்படுறது. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய மகிமை அதில் இறங்கி இருந்தது. அவரோட சமூகம், அவரோட பிரசன்னம் அதை குறிக்கும். அதுதான் சிம்பிள். ஆமென். இதுதான் டிப்பிக்கலி அந்த உடன்படிக்கை பெட்டியோட சாராம்சம். ஆண்டவர் இதை சொல்லி மோசே பண்ணிட்டாங்க. மோசேன் காலத்துலேருந்து பின்தொடர்ந்து வராங்க. ஏலி இருக்கிற நாட்களில் என்ன ஆகிடுது? நமக்கு உங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறீங்க. சாமுவேல் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏலி இடத்துல இருக்காங்க. அந்த நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து பிலிஸ்தியர்கள் கடைப்படுத்துறாங்க. நான் அந்த மெசேஜ்குள்ளே போகலை, ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் டச் பண்ணுறேன். அந்த உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தியர்களோட கைகளில் போயிடுது. அவங்க வந்து சிறைப்பிடிச்சிட்றாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ சுமார் ஒரு 70 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேலில் இல்லை. எருசலேமில் ஆண்டவர் நியமித்தது மோசேக்கு என்ன சொன்னாங்க? இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய சமூகம் அவங்களோட வாசம் பண்ணும்படி இதை செய்யின்னு சொன்னது. ஆனால் அவங்க அதை இழந்து யார்கிட்ட போயிருச்சு? பிலிஸ்தீன் நாட்டுக்குள்ளே போயிருச்சு. அவங்கக்கிட்ட ஒரு 7 மாதம்தான் திண்டாடிட்டாங்க, திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒரு கிரியத் எரியாமன்ற ஒரு இடத்துல வந்து விட்டுறாங்க. அது கிரியத் எரியாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் தூரம். எவ்வளோ கிட்ட? 1200 அப்படியெல்லாம் கிடையாது, 12 கிலோமீட்டர். அந்த 12 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸுக்கு போய் என்ன பண்ண முடியல? அந்த உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்துகிட்டு வர முடியல. ஒன்று, அங்கே அந்த 70 ஆண்டுகளாக யாருமே முயற்சி எடுக்கலை. 40 ஆண்டு சவுல் இருக்கார் ராஜாவா, முதல் ராஜாவா இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்படுறாங்க. சவுல் வந்து 40 வருஷத்தில் முதல் 25 வருஷம் அவர் போரிடுறாரு. ஆண்டவர் சொல்லுகிற சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. எந்தெந்த நாட்டு போர் வென்று அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கணுமோ அந்த 25 வருஷம் அந்த பணியை செய்கிறாரு. மீதி 15 வருஷம் என்ன செய்கிறாரு? தாவீதை கொல்ற ஒரே நோக்கம்தான் அவருக்கு. ஆமென். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஒற்றன் வருவான். ஐயா, நான் தாவீதை இந்த பக்கம் ஒரு குகைக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னோடனே கிளம்புவார், படையோடு கிளம்பிடுவார். கிளம்பி தாவீது எங்கே இருக்கான்னு தேடி சாயங்காலம் வரைக்கும் சுற்றுவாங்க. கிடைக்கல, ரிட்டர்ன் வந்து ரெஸ்ட்டு. அடுத்த நாள் இதே ரிப்பீட். 15 வருஷம் அவன் ராஜாவோட பணியை எதுவுமே செய்யாமல் என்ன செய்கிறான்? தாவீதை அலைந்து திரிந்து கொல்லணுன்ற ஒரே அதுலேயே போயிடுச்சு. ஸோ அவனுக்கு அந்த
உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், கர்த்தருடைய காரியத்தில் எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லை. 40 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சில வருஷங்கள் இப்படி. இது முடிஞ்ச உடனே தான் அந்த நாட்களில் நம்ம பிப்ரவரி மாதத்தில் வெங்கடனை மெசேஜ் கொடுத்ததை கேட்டோம். தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். அவன் கஷ்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அவன் ஃபேமிலினால் துன்பப்பட்டு ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற சமயத்தில் அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவன் ராஜாவாகிறான். ஆமென். ராஜாவான பின்பு ஒரு 7 வருஷத்துக்கு என்ன பண்ணுறான், ஒரு 2 பெரிய போர். இன்னைக்கு சுமாராக ஒரு போர் எத்தனை நாளில் முடியும்? நம்ம நினைக்கலாம், என்ன 7 வருஷம் போரை நடத்திட்டு இருக்காப்புல. இன்னைக்கு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் எத்தனை வருஷம் ஆச்சு யாருக்கா தெரியுமா? ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. 3 வருஷம். யுக்ரைனை கேட்டிங்கன்னா நாங்கள் தோக்கலைன்னு வாங்க, ரஷ்யாவை கேட்டிங்கன்னா நாங்களும் தோக்கலைன்னு வாங்க. யார் தான் தோத்தா தெரியல, இன்னும் வார் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வார் இன்னைக்குள்ள சூழ்நிலையில், இன்னைக்குள்ள சொஃபிஸ்டிகேஷன், இன்னைக்குள்ள அந்த ஏர்ஃபோர்ஸ் நவீன நுட்பங்கள் இருந்தும் வார் உடனே முடியறது. ஸோ அந்த நாட்களில் தாவீது ராஜா ஆன உடனே 2 பெரிய போர் நடக்குது. அவன் அந்த போரெல்லாம் முடிக்க 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் முடிந்த பின்பு அவன் முதல் என்ன வாஞ்சிக்கிறான், இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேலில் இல்லை, அதை திருப்பி கொண்டு வரணும் இஸ்ரேலுக்குன்னு சொல்லி வாஞ்சி. உண்மையா அது எங்கே இருக்கணும்? ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நான் மக்களோடு ஐ ஷுட் டுவெல் அமாங்ஸ்ட் த பீப்பிள், மக்களோடு நான் வாசமாக இருக்க ஆசித்து தான் அதை பண்ணுறாரு. ஆனால் இப்போ இஸ்ரேலில் எங்கே இருக்குது? இஸ்ரேலில் இல்லை, அது வெளியே சிறைப்பட்டு இன்னொரு இடத்துல தங்கியிருக்கு, இஸ்ரேலுக்குள்ளே இல்லை. ஸோ இதை தான் தாவீது என்ன பண்ணுறாரு, வாஞ்சிக்கிறாரு. அதை போய் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். இதுதான் அவரோட வாஞ்சை. யாருமே அந்த முயற்சி எடுக்கலை. 70 வருஷமாக அது அங்கங்கே சுற்றி திரிகிறது, அந்த முயற்சி எடுக்கவே இல்லை. தாவீது தான் அந்த ராஜா ஆன பின்பு இதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறார். எங்கே பார்க்குறோம்? 1 நாளாகமம் 13:1-3. 1 நாளாகமம், First Chronicles chapter 1, chapter 13 verse 1-3. அங்கே தாவீது அந்த வாஞ்சை வந்த உடனே நேராக போய் அவன் கொண்டு வரல. தலைவர்களை கூப்பிடுறான், படைத்தலைவர்களை கூப்பிடுறான். அதுவும் படைத்தலைவர்கள் 1000க்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, 100க்கு அதிபதி இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுறான். மூப்பர்களை கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அநேக பெரிய போஸ்டில் இருக்கிற கவர்னர்ஸ், சாட்ரப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அவன் அந்த ஆலோசனை சொல்கிறான். நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டியை கிரியத் எரியாம்ன்ற ஊரில் இருக்கிறதுலேருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஆலோசனையை முன்வைக்கிறோம். அது வச்சோன்னு அவங்க எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஆமாம், இது நல்ல திட்டம் தான், இது இஸ்ரேலுக்குள்ளே தான் இருக்கணும், இது பண்ணுறது நல்லது தான், நாங்களும் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் 30,000 பேரை திரட்டுறான். எத்தனை பேர்? 2 சாமுவேல் 6:1 போட்டிருக்கு. 30,000 பேரை திரட்டிட்டு கொண்டு வரான். அதோட இந்த படை தலைவர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்காங்க, லேவியர்கள் இருக்காங்க, அதோட வேற யார் இருக்காங்க? பாடல் வர்ஷிப் லீடர்ஸ், அவங்கள கொண்டு வராங்க. அந்த பாடல்கள் வித் ஆல் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், யாழ், லைரா, தம்பூரா, கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. எங்கே போகிறாங்க? 2 சாமுவேல் 6:1, 2 சாமுவேல் சாப்டர் verse 6:1. 30,000 பேர் வசனத்தில் கிளியராக போட்டுரு. 30,000 பேரை கூட்டி படை தலைவர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள்,
அதுக்கப்புறம் worship லீடர்ஸ், மியூசிஷியன்ஸ், இவங்க எல்லாம் சேர்த்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணுறாங்க, அது தேவன் இருக்கக்கூடிய பிரசனம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பல், தேவன் வாசம் செய்கிற ஒரு இடம். அதனால அதுக்கு கனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு புதிய புல்லக்காட், ஆட்டு என்ன சொல்லுவாங்க தமிழில், மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டி புதுசாக பண்ணுறான். அந்த மாடும் எங்கேயும் அந்த வயலுக்கெல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு மாடு, ஏருக்கு யூஸ் பண்ணாத ஒரு மாடு, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாத அந்த மாடு, 2 மாடை கூட்டிகிட்டு வராங்க. ஒரு புதிய மாட்டு வண்டி கட்டிட்டு ஆடவாரத்தோடு உள்ளே வைக்கிறாங்க. வச்சு தேர் மாதிரி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. 1 நாளாகமம் 13:7 அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. 1 Chronicles 13:7. ஸோ அங்கே அந்த கிரியத் எரியாமன் அந்த ஊரில் ஒரு லேவியரோட வீட்டில் தான் முன்னாடி இருந்தது. அபிநாதப், அவனோட பையன்தான் ஊசா. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களும் வராங்க கூட. அடுத்த வசனம், 8வது வசனம் என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வச்ச உடனே கைத்தாளத்தோட அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வர்ஷிப் பண்ணிக்கிட்டு பயங்கர உற்சாகமாக முன்னே வராங்க. அடுத்த வசனம் என்ன ஆச்சு, அதெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, வர்ஷிப் லீட் பண்ணிருக்காங்க, சந்தோஷமாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சிட்டே இருக்காங்க. அந்த ரதம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாட்டு வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 30,000 பேர் கூட இருக்கிற மூப்பர்கள், படை தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதித்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு உற்சாகத்தோடு இஸ்ரவேலை நோக்கி. அந்த இடத்துல மாட்டு வண்டி ஒரு இடத்துல ஷேக் ஆகுது, ஒரு தளருது. அந்த உடன்படிக்கை பெட்டி விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருது. உடனே ஊசா என்ன பண்ணுறாரு, அதை கை தாங்கி பிடிக்கிறார். கீழே விழுந்துருமோ அப்படின்னு பிடிக்கிறார். பிடிச்ச உடனே என்ன ஆகுது, அடுத்த வசனம், அங்கேயே இறந்து போயிட்டு. அல்லேலூயா, அங்கேயே இறந்து போயிட்டு. அவங்க செஞ்சது ஒரு குற்றமா? நான் எத்தனையோ தடவை இந்த வசனம் படிக்கும் பொழுது யோசித்துருவேன், என்ன ஆண்டவரே, அது அவங்க தவறாக எதுவும் செய்யலை. ஒரு உடன்படிக்கை பெட்டி விழப்போகுது, அதை தொட போகிறாங்க, விழுந்துருமோ அப்படின்னு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கை வைக்கிறாங்க. அதுக்கு மரணம் நேரிடுமா? எத்தனையோ நாள் நான் யோசித்துருக்கேன், புரியவே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது, கனவீனமின்றி லேவியரை அன்றி தொடவே கூடாது. ஏன்னா அது தேவ பிரசன்னத்தையும் மகிமையும் குறிக்கிறது. அதுக்கு தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பைபிள் ரொம்ப பரிசுத்தம், தொடவே மாட்டேன் பிரதர், அது ஒரு அழகான ஒரு ஷெல்ஃபை பண்ணி பூட்டு போட்டு வச்சிடும், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு. அதுக்கு தான் பைபிளில் சில பேர் தொடக்கூட மாட்டாங்க, ரொம்ப பரிசுத்தம். எதுக்கு பிரதர் வம்பு? அது 2 நாள் தான் எடுப்பேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கும் நியூ இயர் அன்னைக்கும் நமக்கு வசனம் கொடுப்பாங்க, அதுக்கு எடுத்துட்டு மறுபடியும் நான் உள்ளே வச்சிருவேன். இந்த பிரச்சனைக்கே நான் போக மாட்டேன். ஆமேன். அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே ஊசா தொட்ட உடனே ஆண்டவர் அந்த தண்டிக்கிறார். ஏன்னா மோசேன் கற்பனையில் ஒரு வசனத்தில் சொல்லியிருப்பார் ஆண்டவர், யாரும் அந்த சீஃப் ப்ரீஸ்ட் இல்லாமல் யாரும் இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டா யூ ஷல் டை அப்படின்னு தான் வசனம் இருக்கு. ஆனால் அவன் வேணும்னு தொடலை, சும்மா போய் கை வைக்கலை. எதுக்காக தொட்டாப்புல? அது தளர்ந்து விழப்போகுதுன்ற இடத்துல தொடுறாங்க. ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள தேவன், அவர் அந்த நீதியை நிறைவேற்றுகிறார். யாருக்கும் புரியல. அடுத்த வசனம் பாருங்க, அந்த மரணம் ஆன உடனே எல்லாரும் நடுங்கிற, என்ன செய்யறதுன்னு தெரில, யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏன் அப்படி ஆச்சு? அவ்வளோ வர்ஷிப்போட, ஒரு கைத்தாளத்தோட, இந்த மியூசிக்கோட
ஆடி ஆடி துதித்து கொண்டிருந்தவங்க கம்ப்ளீட் ஸ்டாப். அப்படியே பேசாமல் ஆயிட்டாங்க, எல்லாம் நின்றுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மூப்பர்கள் தாவீதை பார்க்குறாங்க, படை தலைவர்கள் தாவீதை பார்க்குறாங்க, வர்ஷிப் லீடர்ஸ் தாவீதை பார்க்குறாங்க, இந்த 30,000 பேர் வந்தவங்க தாவீதை பார்க்குறாங்க. இவருக்கு ஒரு நிமிஷம் கோவம் வந்துடுது. தாவீது, என்ன ஆண்டவர், அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டான்? அந்த வசனம் சொல்லுது, டேவிட் வாஸ் ஆங்கிரி. தாவீது கோவத்தில் கொந்தளிக்கிறார். ஆனால் அடுத்த வசனமே சொல்லுது, அவர் பயந்துடுறார். அடுத்த வசனம் வாசிப்போம். அவன் பயப்படுறான், எப்படி நான் இதை இனிமேல் கொண்டு போக முடியும், யாரால இப்படி கொண்டு போக முடியும்? அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுறாப்புல, என்ன செய்கிறது. இது சாமுவேல் அந்த புஸ்தகத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க. 2 சாமுவேல் 6, 2 சாமுவேல் சாப்டர் 6. எங்கே வைக்கிறேன், என்ன செய்கிறாரு தாவீது? அவர் தான் வாஞ்சித்து இதை கொண்டு வரணும், எப்படியாவது இஸ்ரேலுக்குள்ளே எப்படியாவது இதை கொண்டு வந்து வைக்கணும், இது ஆசீர்வாதமாக இருக்கும், இது தேவ சித்தம்னு சொல்லி 30,000 பேர், இந்த படை தலைவர்கள் எல்லாம் சேர்த்து சுமார் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் கைத்தாளத்தோடு மியூசிக்கோடு ஒரு உற்சாகத்தோடு வந்து, யார் பயப்படுறா இப்போ? தாவீது பயப்படுறார். ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறார். கோலியாத்தை வென்ற தாவீது எத்தனையோ பிலிஸ்தர்களை போர்களை வென்றவர். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கையில் சிங்கம் வரும் பொழுது கையாலே கிழித்து போடுவான், கரடி வந்தால் எதிர்த்து நின்று சண்டை போடுவான். நம்ம ஒரு நாய் பார்த்தா ஓடி போயிடும். அப்பேற்பட்ட ஒரு தைரியமான தாவீது நல்ல நடுங்குது. வசனம் சொல்லுது, he was not willing to take God to Jerusalem. வசனம் திருப்பி படிக்கலாம். 6:10, 2 சாமுவேல் 6:10. மனதில்லை. அல்லேலூயா. முன்னாடி என்ன மனத்தோட வந்தாரு? எப்படியாவது இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். That symbolizes the presence of God. தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ள இருக்கணும். அந்த தாவீதின் சிட்டி ஆஃப் டேவிடுக்குள்ள எப்படியாவது கொண்டு வரணும், மக்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் முயற்சி எடுத்து வந்தவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதை கொண்டு போக மனமில்லை. அல்லேலூயா. வெல்லவே முடியாத ஒரு பயமே இல்லாத தாவீது நடுங்குகிறார். He says, I don't want to take it. இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, he was not willing to. அவனுக்கு விருப்பமே இல்லை எடுத்துட்டு போறது, விருப்பம் இல்லை. என்ன பண்றாங்க? அந்த 50,000 பேரும் யோசிக்கிறாங்க, யாருக்குமே தாவீதுக்கு இருந்த மனப்பான்மை தான். Nobody was willing to take the ark of covenant to their home. 50,000 பேரும் பின்வாங்கிட்டாங்க. ஐயோ எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. 50,000 பேர் தாவீதும் சேர்ந்து மனதில்லை எடுத்துட்டு போறது. இன்னைக்கு அநேகர் நம்ம அப்படிதான் இருக்கோம். ஆண்டவர் அழைத்த அழைப்பின் நிமித்தம் ஒரு உற்சாகத்தோடு உள்ள வரும். ஆண்டவருக்கு இந்த வசனம், ஆண்டவருக்கு ஏதாவது நான் செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது நான் வாழணும் அப்படின்னு எத்தனையோ காரியத்தில் உள்ள வருவோம். ஆனால் இப்படி ஏதாவது ஒரு மரணம் நடக்கும் பொழுது அப்படியே பின்வாங்க. மனதில்லை. ஐம் நாட் வில்லிங் டு பி வித் காட். இது அநேகருக்கு வீட்டில் ப்ராப்ளமா? எனக்கு மனதில்லை. பாதியிலே விட்டுடுறோம். தாவீது அங்கே பாதியிலே விட்டுட்டார். அடுத்தது என்ன, எங்கே பார்க்குறாங்க, என்ன வீடு ஏதாவது இருக்கா அப்படின்னு. எருசலேம் எவ்வளோ தூரம் இருக்கு? 12 கிலோமீட்டர். எடுத்துகிட்டு போகல. என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்த அடுத்த வசனம் அந்த 10லே தான் இருக்கு. 6 verse 10.
எங்கே கொண்டு போய் வச்சிட்டாரு? அங்கே ஒரு இஸ்ரேல் மக்கள் அல்ல அவர். யார் அது? கீத்தியன். கீத்தியன்னா கோலியாத்து இருந்த ஊர் அது. அவனோட குலன் இல்லை, ஆனால் அந்த ஊரில் இருந்த வசித்த ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கிறான். அவன் வீட்டுக்குள்ளே போய் வச்சாச்சு. அவனுக்கு விருப்பமா, வாஞ்சித்தானா, கேட்டானா? எதுவும் கேட்க. ஏன்னா இவர் தான் ராஜாவாச்சே, உள்ளே போய் வச்சுட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுது, he left God abandoned. அந்த இடத்துல ஆண்டவரை கைவிட்ட சூழ்நிலை. 50,000 பேர் முன்ன வந்து இன்னைக்கு ஆண்டவரை திரும்பி பார்க்க ஒருத்தரமே கிடையாது. எல்லாரும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். nobody was willing. ஒருத்தர் கூட சொல்லலை என் வீட்டுக்கு கொண்டு போறேன். not one was willing. அல்லேலூயா. அதே தான் நம்ம அநேக நேரம் இதை செய்கிறோம். வாஞ்சியாக வருவோம், உற்சாகமாக வருவோம், பிரேயருக்கு வருவோம், சபைக்கு வருவோம், வசனத்தை படிப்போம், ஆண்டவர் மேலே விசுவாசம் அன்பெல்லாம் வைப்போம். ஆனால் ஒரு நெருங்குதல் இந்த மாதிரி வரும் பொழுது we are not willing to continue. ஒரு மரணமோ, ஒரு வியாதியோ, ஒரு ப்ராப்ளமோ, இல்லை ரிலேஷனில் யாராவது கேட்டுட்டா போதும், we just abandon him. அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. தாவீது அதை தான் செஞ்சுட்டான். அந்த 50,000 பேர் கூட எல்லாருமே, the word next verse says they went empty handed back to Jerusalem. வந்தது எதுக்காக? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும். போவேல வெறுங்கையாக தான் போகிறேன். ஆண்டவர் எங்கே விட்டுட்டாங்க? ஏதோ ஒரு வீடு அங்கே பக்கத்தில் இருக்கா. many of us are like that today. நம்ம ஆடி பாடி மகிழ்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது பின்வாங்கிறோம். இந்த பிரச்சனை வந்து ஆண்டவர் கொடுத்ததில்லை. பிகாஸ் they didn't do as per the word. அதை அறியாமல் என்ன பண்ணிட்டாங்க? the fear took over. ஒரு பயம், அத்தனை பேருக்குள்ளார ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, எப்படி நான் கொண்டு போவேன்? அதான் தாவீது சொல்லுகிறார், how can I take this ark of covenant into Jerusalem? எப்படி நான் எடுத்துட்டு போக முடியும்? I am not willing to take. எடுத்துட்டு போறதுக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை கைவிட்ட சூழ்நிலையில விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஓபேத் எதோம் இஸ்ரேல் யூத மக்கள் அல்ல, லேவியன் அல்ல, ஒரு அந்நிய மந்தையில் உள்ள ஒரு மனிதன். அவனும் சொல்லியிருக்கலாம்ல, இல்லை இல்லை இங்கெல்லாம் விடாதீங்க. ஏன்னா அவன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அந்த இவங்க இத்தனை பேர் வராங்க, பேரை எடுத்து மாட்டு வண்டியில் வைக்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து மாட்டு வண்டியில் வைக்கிறாங்க, ஆரவாரத்தோட இப்படி வராங்க, மரணம் நடக்குது, இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துருப்பான். அந்த பார்த்தும் அவன் சொல்லலை, இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க, இது மரணத்தை கொண்டு வருகிற காரியம் எனக்கு வேண்டாம், இது சாபத்தை கொண்டு வருகிற காரியம் எனக்கு வேண்டான்னு சொல்லலை. He accepted. அவன் ஏற்றுக்கொண்டான். பைபிள் எங்குமே அவன் வேண்டாம், ஆனால் ராஜா தான் வற்புறுத்தி உள்ள வச்சாருன்னு கிடையாது. ராஜா அந்த இடத்துல பார்க்குறாரு, அந்த வீடு இருக்குது, கொடுக்கணும், அந்த வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். பிகாஸ் he was not willing to take it back to Jerusalem. அந்த ஒரு வீடை பார்த்தா வைக்கணும்னு டிசைட் பண்ணான். ஆனால் ஓபேத் எதோம் did not stop. நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இது என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டான்னு சொல்லலை. accepted. அடுத்த வசனம் பாருங்க. ஆமென். எத்தனை மாதம் இருந்துச்சு? 3 மாதம்.
3 மாசத்துல என்ன ஆயிடுச்சான்? ஆசீர்வாதம். இந்த 3 மாசம் இருந்ததுல ஆசீர்வாதம். அதுக்கு முன்ன தாவீது வேண்டான்னு சொல்லும் பொழுது எப்படி இருந்தாப்புல தாவீது? எங்க யாருக்கும் கெடுதல் வரலனாலும் பரவாயில்ல, நாங்க தப்பிச்சா போதும், நான் இனிமே இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போக மாட்டேன். ஒரு வீடு இருக்கு, இப்போதைக்கு அங்க வச்சுட்டு போயிடலான்னு அனைவரும் திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஓபெட் இடாம் he accepted. the word says அவன் வந்து நான் எனக்கு வேண்டான்னு சொல்லலை. 3 மாசம்தான் அந்த வீட்டில் இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சான் 3 மாசத்துல? அனைத்துலேயும் blessing. தோட்டம் இருக்கா, தோட்டத்தில் வளைச்சல். ஆட்டு மந்தம் இருக்கா, பெருகுதல். மாட்டு தொழுவம் இருக்கா, blessing. திராட்சை தோட்டம் இருக்கா, blessing. எல்லா இடத்துலையும் blessing. ஆமென். 3 மாசத்துல there was so much of blessing. யாரு காதுக்கு போய் எட்டுச்சு? அடுத்த வசனத்துல இருக்கு. யாருக்கு தெரிஞ்சதான்? தாவீது ராஜாவுக்கே அந்த ஆசீர்வாதம் எட்டிருச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது லேசான ஆசீர்வாதம்லாம் இருக்காது. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும்? அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ மிகுதியாக இருக்கும்னா, ராஜா காதுக்கு போய் அந்த ஆசீர்வாதம் தெரியும். The blessing will be so huge, kings and rulers will take notice of your blessing. Hallelujah. இந்த வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டி நிமித்தம். அதுக்கு முன்னாடி அவன் என்ன இருந்தான், என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான், அடையாளமே இல்லை. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டில் வந்தது நிமித்தம் அவனும் வீட்டாரும் வீட்டில் உள்ள அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லு. ஹல்லேலூயா. அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த ஓபெட் இடாம் அக்செப்ட் பண்ணது நிமித்தம். அவனும் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்குறான், பார்த்துட்டும் அவன் தேவனுக்கு இடம் உண்டாக்கி கொடுத்தான். இன்னைக்கு கேர்சல் அநேக இடத்துல நடக்குதுன்னா அந்த ஓபெட் இடாம் போல தான் அநேகர் கர்த்தருக்கு இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது லேசான காரியம் இல்லை. ஏன்னா ஃபேமிலியிலேருந்து ப்ரெஷர் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், பக்கத்து வீட்டில் இல்லை அந்த சூழ்நிலைகள் அந்த என்வாயர்மெண்ட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும், எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஓபெட் இடாம் கர்த்தருக்கு இடம் உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஓபெட் இடாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல இடம் உண்டாக்கி கொடுத்தவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஆசீர்வாதம் தாவீதின் காதுகளுக்கு எட்டினது. அப்படி 3 மாசம் இவர் என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார் ஒரு 3 மாசம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊசா கொல்லப்பட்டான் இல்லையா, அவங்க வீட்டில் தான் 20 வருஷம் இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 20 years. பைபிளில் எங்கேயுமே 20 வருஷம் இருந்துச்சு, இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்கன்னு எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. 2 contrasting things we see. 2 பகுதியை பார்க்குறோம். ஓபெட் இடாம் வீட்டுக்கு போய் 3 மாசத்துல அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிதாக இருந்ததுன்னா ராஜாவின் காதுகளுக்கு எட்டுக்குது. ஆனால் அபிநாதாப் அவனோட வீட்டில் 20 வருஷம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அப்போ வந்து பயாஸ்ட் கடவுளா? இல்லை ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காத தேவனா? இல்லை, ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம செய்கிற காரியத்தின் நிமித்தம் தான் பிளெஸ்ஸிங் வரும். ஆண்டவர் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுறதுக்கு வல்லமை உள்ள தேவன் தான். அந்த பிளெஸ்ஸிங், ஹவு we are with God, that is how you get the blessing. இவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? ஓபெட் இடாம் என்ன பண்ணார்? 3 மாசம்
3 மாதம் வசனத்தில் இல்லை, ஆனால் நிறைய இந்த ரெஃபரன்சஸ் ஹிஸ்ட்ரி அதில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வரும் பொழுதே அவர் பயபக்தியாக ஒவ்வொரு நாளும் அதுக்கு உண்டான அந்த கணத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் அதை ஆராதனை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அதுக்கு அது ஒரு வீட்டில் ஒரு பொருள் மாதிரி இல்லை, அந்த கணத்தை கொடுக்குறார். அவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு ஆராதனை செய்கிறார். வர்ஷிப் லீட் பண்ணுறாங்க, ஜபத்தில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவரோட சமூகம் உள்ளே இருக்குது, அதுக்கு ஆர்டர்லி மேனரில் நடந்துக்கங்க, ஏதோ வரோம் போகிறோம் அப்படின்னு இருக்காதீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து he guides all of his family members into proper worship. ஏன்? உடன்படிக்கை பெட்டி உள்ளே வந்துரு, தேவ சமூகம் உள்ளே இருக்கு. அந்த பயபக்தியோடு ஆராதனை செய்து அந்த கணத்தை அவர் கொடுத்தது நிமித்தம் 3 மாசத்துல ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், 20 வருஷம் உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்கு, ஆனால் அந்த கணத்தை கொடுக்கல, அந்த மரியாதையை கொடுக்கல, அந்த பயபக்தியை காண்பிக்கல. அதன் நிமித்தம் ஆசீர்வாதமும் இல்லை. அவன் அலட்சியம் பண்ணி போய் தொட்டதன் நிமித்தம் மரணம் ஏற்படுது. அல்லேலூயா. அதுக்கு தான் மரணம். சும்மா போய் தொட்டது நிமித்தம் அல்ல. 20 வருஷமா அலட்சியமாய் ஆண்டவரை வைத்து கனவீனம் பண்ணது நிமித்தம், அந்த மீறுதல் நிமித்தம் தான் அந்த மரணம். அல்லேலூயா. ஆனால் இங்கே 3 மாசத்துல கொடுத்த கணத்திற்கு செய்த ஆராதனை, கர்த்தருக்கு பயபக்தியை நடந்தது நிமித்தம் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதம். இந்த ராஜாவின் காதுகளுக்கு எட்டுகிறது. அவர் எட்டினோன்னு என்ன செய்யறாரு? அடுத்த வசனம், இதுல சிம்பிளா போட்டுருச்சு, மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்துட்டாரு. தாவீது அதுக்கு தான் ஆண்டவருக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்றவர்னு ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. இந்த 3 மாசத்துல இன்னொரு போருக்கு போறாரு. போருக்கு போயிட்டோம், என்ன பண்றாருன்னா வசனத்தை திருப்பி படிக்கிறார். ஏன் இப்படி நடந்தது, அப்படி நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டோம், எங்க மிஸ் ஆச்சு, ஏன் ஆண்டவருக்கு கோவப்பட்டு இந்த மாதிரி மரணத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு அவர் மறுபடியும் போய் வசனத்தை படிக்கிறார். படிச்சுட்டு வந்து தான் அவருக்கு என்ன ஞாபகம், என்ன அறிவு வருது, உடன்படிக்கையை பெட்டிய எப்படி கொண்டுட்டு வரணும்னு மோசேக்கு ஒரு வழிபாடு ஆண்டவர் கொடுத்துருக்கார். என்னாகமம் 4:15, என்னாகமம் நம்பர்ஸ் 4:15. வசனம் என்ன சொல்றது, அந்த உடன்படிக்கை பெட்டியில 4 போல்ஸ் இருக்கும். அந்த 4 பகுதியில் தோல்ல சுமந்து தான் உடன்படிக்கையை பெட்டி எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும். இதுதான் கர்த்தர் கொடுத்த வழிபாடு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை ஃபாலோ பண்ணாமல் அறியாமல் தாவீதும் அந்த 50,000 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன இருந்துச்சு அவங்க எடுத்துகிட்டு வரல, 50,000 பேரோட ஒரு பெரிய திருவிழா மாதிரி மியூசிக் செட்டெல்லாம் போட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு, வர்ஷிப் லீடர்ஸோடு, தலைவர்களோடு, புது மாட்டு வண்டி எல்லாம் வச்சாலும் வசனத்துக்கு மாறாரு. அவங்க அறியாம தான் செஞ்சாங்க. தாவீதுக்கு தெரியல. எல்லாத்தையும் கேட்பார் தாவீது. அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட கேட்பார், நான் எந்த ஊருக்கு போகட்டும். சவுல் இறந்த உடனே அவர் கேட்குறார், நேராக போய் சிம்மாசனத்தில் உட்காரல. அவர் கேட்குறாரு, நான் எந்த ஊருக்கு போகட்டும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, ஹெப்ரோனுக்கு போ. அங்கே போய் உட்காந்தோன்னா தான் அவர் அபிஷேகம் பண்ணுறார். அந்த 2 போர் சொன்னேன் இல்லையா, அந்த 2 போருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், இந்த போருக்கு நான் போகட்டா, எனக்கு நீர் வெற்றி கொடுப்பீரோ? ஆண்டவர் சொல்கிறார், சத்ருவை உன் கைகளுக்குள் வைத்திருக்கிறேன், நீ போ, நீ வெற்றி பெற்றுக் கொள்வாய். இதெல்லாம் கேட்டவர் உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரட்டா அப்படின்றது கேட்கல. ஒருவேளை கேட்டிருந்தாருன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு,
வித் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீ எப்படி கொண்டு வரணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பார். அவர் கேட்கல, அவர் நினச்சாரு இது இருதயத்தின் வாஞ்ச, ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரோம் அப்படின்னு இவரா ஒரு டிசிஷன் எடுத்து போயிட்டார். இவ்வளோ ஆர்ப்பாட்டமும் ஒரு ஆர்டர்லி மேனராக தெரிஞ்சாலும் கர்த்தர் கொடுத்த வசனத்திற்கு மாறாக கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே அந்த வசனம் புரியலை. மாறா கொண்டு வந்தது நிமித்தம்தான் அந்த மரணம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தரோட வசனத்தின்படி தான் செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு மாறாக எதுவுமே நம்ம செய்யும். எவ்வளோ கிராண்டாக பண்ணாலும் கர்த்தரோட வசனத்தின்படி செய்யலைன்னா அது ஆசீர்வாதமாகவே இருக்க. அல்லேலூயா. நம்ம பேப்டிசமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பேர் விடுறதா இருக்கட்டும், ஹவுஸ் டெடிகேஷனாக இருக்கட்டும், அடக்கம் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த காரியமும் கர்த்தரோட வசனத்தின்படி செய்தாதான் அதுக்கு ஆசீர்வாதம். நீ வர்ஷிப் பண்ணுறதும் கர்த்தரோட இன் அன் ஆர்டர்லி மேன். அப்படி எல்லா காரியத்திலையும் நம்ம நினச்சிக்கலாம் இது லேசான காரியம்தான். அந்த அலட்சியம்தான் ஊசாவா மரணத்துக்கு கொண்டு வந்தது. அப்படி ஒரு அலட்சியமாக செய்தவர் யாரு? ஈசாவ், யாக்கோபோட அண்ணே ஈசாவ். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் முதன் த ஃபர்ஸ்ட் பார்னுங்கிறதுக்கு பர்த் ரைட் இருக்கும். அதாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் வரும். குடும்ப தலைவனுங்கிற பதவி முதல் பிறந்த அவங்களுக்கு தான் இருக்கும். புத்திர சுவிகாரம்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் பார்ன் ரைட்ஸ், த ஹோல் ஃபேமிலி லீனேஜ் முதலாவது பிறந்த ஆண் பிள்ளைக்கு தான் அது போகும். ஈசாவை தான் முதலாவது. ஸோ யாக்கோபு இவங்க விளையாடிட்டு வரும் பொழுது அவன் பசியில் இருக்கான், கஞ்சி கேட்குறான். யாக்கோபு கேட்குறான், உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை எனக்கு விட்டு கொடு. நீங்கள் ஆதியாகமம் 25 படிக்கலாம். புத்திர சுவிகாரத்தை எனக்கு விட்டு கொடுங்கல. இதில் என்ன இருக்குது, இந்தா வச்சுக்க, நான் உயிர் போகிற பசியில் இருக்கிறேன், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்தா வச்சுக்க, எனக்கு முதல்ல கஞ்சியை கொடுன்னு சொல்லிடுறேன். அலட்சியமாய் எண்ணீர். அதே ஆதியாகமம் 27 கடைசியில் ஆசீர்வாதம் எல்லாம் யாக்கோபுக்கு போய் சேருது. இவன் அழுது கேட்குறான் ஈசா கிட்ட, ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையா? இல்லை, உன் யாக்கோபை உனக்கு அதிகாரியாய் நான் ஏற்கனவே வைத்து விட்டேன். ஸோ வென் யூ டோன்ட் கோ ஆஸ் பர் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையின்படி போகாமல் அதுக்கு அலட்சியமாய் போனீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் எல்லாமே செய்யும். ஸோ இங்கே தாவீது அதை உணர்ந்து, ஸோ ஹி அண்டர்ஸ்டுட் த ஸ்கிரிப்ட். 1 நாளாகமம் 15 13 15. ஸோ இதுதான் தாவீதோட பெஸ்ட் பார்ட். அவர் எப்பவுமே ஒரு தவறு செய்யும் பொழுது அதை உணர்ந்து மறுபடியும் he will rectify. That is what he did. அந்த 3 மாசத்துல அவர் இந்த வசனத்தை உணர்ந்து அவரே சொல்றாரு பாருங்க. முதலாவது நம்ம தோளில் சுமக்காதது நிமித்தம் வசனத்தின்படி செய்யாது. ஏன்னா ஆண்டவர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உடன்படிக்கை பெட்டி தோளில் தான் சுமந்துட்டு போகணும். அதை செய்யாதது நிமித்தம் we had a setback. இப்போ செய்யலாம் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னோம். ஸோ அது எப்படி சுமந்துட்டு போகணும்? தோளில். தட் மீன்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படின்னா அது நம்ம தான் அதை சுமந்துட்டு போகணும். சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்ம தான் போகணும். அதுதான் காட் ட்ரைஸ் டு டெல் அஸ். எப்படி சுமந்துட்டு போகணும்? இப்போ நம்ம ஒரு சீடியை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்க, யூனோ யார் முன்ன போய் அந்த வார்த்தையை சொல்லணும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஹவு இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அவுட் வென் யூ ஸ்டார்ட் ஷோல்டரிங் ஃப்ரம் யூ. உங்கள் தோள்பட்டையில் சுமந்து அதை ஆவியானவரை நீங்கள் சுமந்து செல்லும் பொழுது தான் அது சுவிசேஷமாக மாறும். ஆமென்.
ஸோ தாவீது அதை உணர்ந்து அடுத்தது என்ன பண்ணுறாங்க? அடுத்த வசனத்தை வாசிப்போம். 16. அவங்க அந்த மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? பாடலோடு திருப்பி அதை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வசனம் சொல்லுது, எவ்ரி 12 ஸ்டெப்ஸ் he made a sacrifice. 12 ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னே நிறுத்திடுவார். நிறுத்தி ஒரு பலி செலுத்தி மறுபடியும் போவார். எத்தனை கிலோமீட்டருக்கு? அதே அந்த 12 கிலோமீட்டர். எருசலேம் போகிற வரைக்கும் இதை தான் செஞ்சு ஆரவாரத்தோடு எங்கே கொண்டு போயிடுறாரு? எருசலேமுக்கு கொண்டு போயிடுறாரு. ஸோ ஓபேடிடாமோட வாழ்க்கையில் பார்க்குறோம், அந்த 3 மாதத்தில் எட்டாத ஒரு ஆசீர்வாதம், அவ்வளோ ஆசீர்வாதம் வந்து ராஜா காதுக்கு கேட்குற மாதிரி கேட்டுருச்சு. அது ஒரே ஒரு ஆசீர்வாதம் அவர் பெற்றுக்கொண்டார. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் எங்கே போயிடுச்சு உடன்படிக்கை பெட்டி? எங்கே போயிட்டாங்க? எடுத்துகிட்டு எருசலேம் போயாச்சு. ராஜா வராரு, அவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, ஓ ஓகே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ், வசனத்தின்படி எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வராரு. வந்து மறுபடியும் அந்த கூட்டத்தோடு ஆரவாரத்தோடு வர்ஷிப்போடு அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பிளெஸிங் ஆகிடுது. வாட் ஹேப்பன்ஸ் டு ஓபேடிடாம்? அதான் ஆண்டவரோட கிரேட்னஸ். ஹீ டஸ் நாட் லீவ். அவரும் அங்கே இருக்கிறது இல்லை. ஹீ ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் ஜாயினிங் த ப்ரொசஷன். ஓபேடிடாமும் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு இந்த கூட்டத்தோடு எருசலேமுக்குள்ளே வந்துடுறாரு. எருசலேமுக்கு வந்து என்ன ஆகுறாரு? The word says he was made a gatekeeper. கேட்கீப்பர் அப்படின்னா ஆலயத்துக்கு காவல்காரராக நியமிப்பாங்க. யாரை நியமிப்பாங்கன்னா, நான் ரொம்ப டீப்பாக அதில் போகல. யாரை காவல்காரனாக நியமிப்பாங்க அப்படின்னா, ஒரு லேவியன் குலத்தாரை மட்டும்தான் காவல்காரனாக நியமிப்பாங்க. இவர் யார்? ஓபேடிடாம் யாரு? யூதா கூட இல்லை, ஒரு பிலிஸ்டியன் அந்நிய மந்தையில் உள்ள ஒரு நபர். ஆனால் வசனம் சொல்லுது he was made a gatekeeper. முதல் 1 Chronicles 1 நாளாகமம் 16:4-6. அவர் என்னவா ஆக்கப்பட்டார்? ஒரு காவல்காரனாக ஆக்கப்பட்டார். ஸோ காட் பிரேக்ஸ் ப்ரோட்டோகால். அதாவது அங்கே வசனத்தின்படி எப்படி இருக்கணும்? ஒரு லேவியன் தான் கேட் கீப்பர் ஆக முடியும். ஆனால் ராஜா வந்து அநேக லேவியர் இருக்காங்க. டோட்டலாக 212 காவல்காரரை நிற்க வைக்கிறாங்க. ராவும் பகலும் ஷிஃப்ட் வைஸில் அவங்க பண்ணுவாங்க. அது தாவீது ஒரு வசனத்திலே என்ன சொல்கிறாரு? 1000 நாள் எங்கே இருப்பதோட ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் காவல்காரனாக இருப்பது நல்ல. ஸோ இட் வாஸ் அ மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் அட் தட். அது ஒரு கணத்தின் பாத்திரமாய் கர்த்தரோட ஆலயத்தில் காவல்காரனை நிற்பது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப் மாதிரி. அந்த வேலையை யாருக்கு கொடுக்குறாங்க? ஓபேடிடாம். அது எது குறிக்கிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நினைவு கூறவும், அவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை உயர்த்தவும், அவரை துதிக்கவும் தாவீது ராஜா அவரையும் இன்னும் சிலரையும் லேவியராக ஆக்கினார். He was not a Levite, but he was made Levite. Hallelujah. ஆண்டவர் ஒருத்தவங்களை உயர்த்தணும் பொழுது அந்த ஹைரார்கி, புரோட்டோகால், ஸ்டெப்ஸு இது எதுவுமே பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் லேவியராக இல்லாத போது அவன் செய்த எத்தனை மாதம் செஞ்சான்? 3 மாதம் செஞ்ச காரியத்தில் ஆண்டவரோட இருதயத்தை உருக்கிட்டான். ஹல்லேலூயா. இந்த 50,000 பேர் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஓபேடிடாம் செய்கிறேன். ஹல்லேலூயா. அந்த செய்தது நிமித்தம் அவனுக்கு கிடைச்ச பலனை பாருங்க. முதல் பலன் உலகத்தில் ஆசீர்வாதம். 2வது அவன் லேவியராய் மாற்றப்படுகிறான். ஒரு அந்நிய மந்தையில் இருந்தவன் லேவியனை ஆக்குறது எவ்வளோ பெரிய காரியம். மாற்றப்படுகிறான். அது மாத்திரமல்ல,
அவன் குடும்பத்தில் முன்னாடி 3 மாதத்தில் இருக்கையில் என்ன சொன்னாங்க, அவனும் அவன் குடும்பத்தாரும் வீட்டில் காணப்படுகிற அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க அவன் குடும்பத்தில்? வசனம் சொல்லுது 62 பேர். அவங்க எல்லாருமே லேவியர் ஆக்கப்படுது. வசனம் இருக்குது. 1 Chronicles chapter 26 verse 8. 1 நாளாகமம் 26:8. 62 பேரையும் லேவியரா ஆக்கப்படுது. when you are truthful for God, ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக நிற்கும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், அந்த பக்கம் மரணம், இந்த பக்கம் பயம், 50,000 பேர் கூட்டமே ஒரு பக்கம் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் he chose to serve God. உண்மை உத்தமமாக ஆண்டவரை ஆராதனை செய்யும்படி, உண்மை உத்தமமாக ஆண்டவரை போஷிக்கணும், ஆண்டவரை உயர்த்தணும், கனப்படுத்தணும், அந்த ஊழியத்தை செய்யணும்னு அவன் யாருமே யோசிக்கல. மொத்த குடும்பம், அவன் ஒரு ஆள் இல்லை, அந்த 62 பேரும் செய்த காரியத்தின் நிமித்தம் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதம் பெற்றாங்க, ஸ்பிரிச்சுவலியும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. லேவியரா ஆகிறது அந்த 12 கோத்திரத்துலேயும் முதல் கோத்திரம் எது? லேவிய கோத்திரத்தை தான் கொடுப்பாங்க. பிகாஸ் they were chosen to do the ministry for God. அப்படிதான் இஸ்ரேல் இருந்த நாட்களில் இருந்துச்சு. அந்த கோத்திரத்தான் லேவியனா ஆக்கப்படுது, ஆசாரியனா ஆக்கப்படுகிறான். இவன் மாத்திரம் இல்லை, 62 பேர் 62 பேர் அந்த லேவியனா ஆக்கப்படுகிறான். இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆமென். அதை தான் நம்ம அதிகமாக வாஞ்சிக்கும். நம்ம எங்கே போனாலும் தேவனோட சமூகம் எங்களுக்கு வேணும், தேவனோட பிரசன்னம் நமக்கு வேணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா ஆண்டவரோட ப்ரெசன்ஸ் வேணுங்கிறோம். ஒரு இன்டர்வியூ போகிறோம், நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா தேவ சமூகம் எங்களுக்கு வேணும், தேவனோட ஒத்தாசை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறோம். ஒரு நல்ல ரிசல்ட், பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா தேவனோட ஒத்தாசை வேணும், தேவனோட ப்ரெசன்ஸ் வேணும். எல்லாம் அதுதான். த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் வாஸ் அ பிக் சிம்பிள் in the days of Israel. அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிற நாட்களில் உடன்படிக்கை பெட்டி ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அவங்க அந்த கேம்பில் இருக்கும் பொழுது அந்த கேராபீன்களும், அந்த கேராபீன் நடுவில் தேவ சமூகம் நிற்பதை அவங்க பார்க்கலாம். மேக ஸ்தம்பமாக இறங்கும், அக்கினி ஸ்தம்பமும் இறங்கும். அது இறங்கின பொழுது இவங்க நிறுத்திடுவாங்க. அது அந்த சமூகம் எப்போ மேலே எந்திரிக்குதோ மறுபடியும் தொடர்ந்து போவாங்க. ஸோ they were literally able to see the presence of God. அதுபோல் நமக்கு தேவ பிரசன்ஸ், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அதை வாஞ்சிக்கிறோம். ஆனால் ஓபேத் இடாம் போல் இருக்கிறோமா, இல்லை அபிநாதம் போல் இருக்கிறோம்? ஓபேத் இடாம் ஒவ்வொரு நாளும் கனப்படும், ஒவ்வொரு நாளும் அவன் ஆராதனை செய்கிறான். அதுக்கு உண்டான அந்த மகத்துவத்தை, அந்த பயபக்தியோடு இருக்கிறான். ஆனால் அபிநாதம் எப்படி இருக்கான்? அலட்சியமாக இருக்கான். இப்போ பார்க்காத ப்ரெசன்ஸா? 20 வருஷம் இருக்கு, ஒரு குண்டுசி கூட பெருகல், நத்திங், நாட் ஈவன் அ சிங்கிள் பிளஸிங். நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளும் இன்னைக்கு அலட்சியமாக இருக்கோமா, இல்லை ஓபேட்டிடாம் போல இருக்கிறோம்? ஆனால் சூழ்நிலைகள் மாறாய் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவரை அப்படியே விட்டுட்டு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லி பின்வாங்கிடுறோம். அநேக முறை நம்ம மாறிடுறோம். ஓபேட்டிடாமா இருக்கும், சில டைம் அபிநாதாவாக இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது ஓபேட்டிடாமா போல, அவனை போல. அவன் கர்த்தரை அறிந்திருந்தான், ஆனால் யூதன் அல்ல. அல்லேலூயா. யூதன் அல்ல, அறிந்திருந்தான், அவ்வளோதான். ஆனால் அவன் செய்த செயல் ஆண்டவரோட மனசையை உருகிடுச்சு. இன்னைக்கும் பீப்புள் ஸ்பீக் அபவுட் ஓபேட்டிடாம். அவர் செய்த காரியத்தை குறித்து இன்னைக்கும் தியானிக்கிறான். எப்படி அவன் லேவியன் ஆக்கப்பட்டான்னு நோ ஆன்சர் ஃபார் தட். அந்த 62 பேரை தவிர வேற யாருமே லேவியன் ஆக்கப்படலை பிஃபோர் கிரைஸ்ட். ஆஃப்டர் கிரைஸ்ட் அவரோட ரத்தத்தின் நிமித்தம் நம்ம எல்லாருமே லேவியனா
ஆக்கப்படுகிறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் பிஃபோர் கிரைஸ்ட் no one else was recorded to become a Levite than by birth. புத்திர சுவிகாரம் இல்லாம by birth அந்த லேவியர் குடும்பத்துல குல கோத்திரத்துல பிறக்காம ஒருத்தரும் லேவியனா ஆக்கப்படவில்லை. இந்த 62 பேர் அது ஓபெத் இடாம் செய்த செயலின் நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்ஸ், தேவ சமூகம் உங்க வீட்டில் தங்கி இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்யாதீங்க. அது இன்னைக்கு தேவையில்லை. அது அன்றைய காலத்துல கிறிஸ்துவுக்கு முன் தேவைப்பட்ட ஒரு அடையாளம். இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி எது? நம்ம தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. God likes to dwell amongst us, within us. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஆண்டவர் வசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் உங்க மீது பொழிவதற்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் உற்சாகமா இருக்கிறார். நம்ம தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. எங்க பிரதர் கோல்டே இல்லையே. நீங்க தான் கோல்டே. நீங்க உட் இல்லை, நீங்க தான் கோல்டு. கோல்டு வெளி தோற்றத்துல இல்லை, உள்ள. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு கோல்டா தான் பார்க்கிறார். ஒருத்தரையும் இலக்காரம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். உங்களை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்ன பேக்ரவுண்டோ ஆண்டவருக்கு தேவையில்லை. ஓபெத்-எதோம் போல அவன் வந்து இஸ்ரேல் மக்களே அல்ல, யூத குலத்தானே அல்ல. பட் yet God chose him. ஹல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டி அவங்க குடும்பமே ஒரு பெரிய சாட்சி. அந்நிய மந்தையிலேருந்து இருந்து இந்த தேவ பிரசன்னத்தை சான்று இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அதே போல் நீங்களும் எத்தனையோ பேர் இந்த தேவ சமூகத்தை கடந்து சென்று சுமந்து எத்தனையோ பேருக்கு நீங்கள் பாக்கியவான்களை ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் வசனத்தின்படி எப்படி அதை எடுத்து செல்லணும்? தோளில் தான் சுமக்கணும். அது the pattern what God has given. வசனத்தின்படி தான் எந்த காரியத்தையும் செய்யும். எந்த காரியம் வசனத்துக்கு மாறாக உலகத்துல செய்யறாங்க. 5000 வருஷமா செய்யறாங்க. எங்க மூப்பர்கள் செய்யறாங்க. நீங்க செய்யவே கூடாது. What your forefathers did, what the world is doing doesn't make it right. கர்த்தருடைய வசனத்தின்படி தான் அது எல்லா காரியமும். வசனத்தின்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எந்த அந்த மரணமோ ஒரு நோயோ நெருங்கவே நெருங்காது. அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஓபெத்-எதோம் எப்படி செஞ்சான் பாரு. ஒவ்வொரு நாளும் ஆராது, ஒவ்வொரு நாளும் துதி, ஒவ்வொரு நாளும் அந்த பயபக்தியோட அந்த சமூகத்தை அந்த he gave that reverence towards the presence of God. அலட்சியம் பண்ணல. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி அலட்சியம் பண்ண. In every aspect he believed in God. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ காரியம் இருக்கு. நிறைய பேர் வந்து சில தகுடு, கல், கயிறு எதையோ நம்புறாங்க. வசனம் சொல்லுது நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர். ஜபத்துக்கு போவாங்க, வசனத்தை படிப்பாங்க, மெசேஜை கேட்பாங்க, ஞானஸ்தானமும் எடுப்பாங்க. ஆனால் சில வழிபாடுகளை விட்டு கொடுக்கவே முடியாது. எங்கள் சபையில் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார். அவர் வந்து ஒரு வீட்டு டெடிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. டெடிகேஷன் முடிஞ்சு பாஸ்டர் வண்டி சீக்கிரம் பாஸ்டருக்கு சாப்பாடு போடுங்க, ஜபம் முடிஞ்சோன்னே கிளம்புங்க அனுப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மாடை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்டு. இன்னைக்கும் நிறைய பேர் அந்த வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வழிபாடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தகுடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கயிறு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சில பேர் மீன் தொட்டியை வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பெஷல் மீன்.
நமக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனாக பொரிச்சு திங்கிறது தான். சில பேர் தொட்டியில் போட்டு ஸ்பெஷல் மீன் வச்சு, என்ன இது ஸ்பெஷல், வா இட்ஸ் குட் லக், நிறைய பேர் வச்சிருக்கோம். உங்களுக்கு மீன்லேருந்து ஆசீர்வாதம் வராது, மீனை படைத்தவர்கிட்ட மூலியமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அநேகர் இந்த வழிபாடில் சிக்கி தவிக்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் வந்து நேரத்தை பார்க்குறாங்க, நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. என் நம்பர், வண்டியில் இந்த நம்பர் இருக்கணும், ஃபோன் நம்பர் இது இருக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்களில் இன்றைக்கும் சிக்கி தவிக்கிறாங்க. அது பண்ணும் பொழுது நீங்களும் அந்த 50,000 அந்த தாவீதும் செய்த காரியமும் ஒன்று. அவங்க அறியாமல் செஞ்சாங்க. 3 மாதத்தில் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க அந்த 50,000 பேரும். ஆனால் அந்த 3 மாதத்துக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நீ இன்னைக்கு எந்த காரியமாக இருந்தாலும், அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், அது எல்லாவற்றையும் இறக்கி வைத்து நம்பிக்கை யார் மேலே? ஆண்டவரின் வசனத்தின் மேலே தான். அப்போ தான் நீங்கள் அதுக்கு பாத்திரனான ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி மாறும் பொழுது என்ன ஆகிடும்? வசனம் அதான் சொல்லுகிறது. மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐ வுட் லைக் டு டுவெல் அமாங்ஸ்ட் த பீப்புள். அந்த கிருபாசன் மீது ஆண்டோட சமூகம் வந்து இறங்கும். நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியாக மாறும் பொழுது அந்த தேவ சமூகம் ப்ரெசன்ஸ் வந்து உங்களோட கூடவே இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அப்போ எந்த காரியம் முன்ன வந்தாலும் என்ன ஆகிடும்? உங்களை மேற்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வேணாம். யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் தேவ சமூகத்தில் தான் இருக்கு. தேவ சமூகத்தை கனப்படுத்தும் பொழுது, அந்த தேவ சமூகத்தை உயர்த்தும் பொழுது, அந்த தேவ சமூகத்தை பயபக்தியோடு கனப்படுத்தும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் செய்வதற்கு ரெடியாக இருக்கு? என்றைக்கே ஒரு நாள் இல்லை, டெய்லி. ஓபேட்டிடம் எத்தனை நாள் பண்ணா? 90 நாளும் பண்ண. ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே நிறுத்தலை. அல்லேலூயா. அந்த 90 நாளில் அவனுக்கு ஆசீர்வாதம் என்னைக்கு வந்துச்சு? 90வது நாளாக வந்துச்சு? இல்லை. அவன் செயல்பற்ற துதிக்க ஆரம்பித்தவுடன், சேவை செலுத்த ஆரம்பித்தவுடன், கனப்படுத்த ஆரம்பித்தவுடன் ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 90 நாளும் ஆசீர்வாதம். ஆனால் ஆசீர்வாதம் பார்த்த உடனே நிறுத்தலை. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே நிறுத்திடுவாங்க. சில பேர் சொல்கிறத கேட்டுருங்க, பிரதர் முன்னாடி குடிக்காமல் இருந்தீங்க, எல்லாம் விட்டுட்டீங்களே, இப்போ என்ன ஆச்சு? இல்லை ஆசீர்வாதம் ஆண்டவர் நிறைய கொடுத்துட்டாரு, போதும், இனிமே நான் குடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிறுத்துவார். இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இருக்கு. ஆசீர்வாதம் வந்தோன்னே மாறக்கூடாது. அவன் 90 நாளும் அதே உற்சாகத்தோடு, அதே கனத்தோடு ஆண்டவரை செவித்து கொண்டே இருந்தான். He was continuously worshiping and serving the Lord for all the 90 days. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த 90 நாள் ஆசீர்வாதத்தோட நிறுத்தலை. என்ன ஆக்கிட்டாரு? லேவியனா மாற்றிட்டு. நம்ம எல்லாரும் லேவியராக தான் ஆகணும். He is the high priest. அதுதான் வசனம் சொல்லுது, எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். He is the chief priest. நம்ம எல்லாம் யாரு? Ordinary priest. He has ordained us as priests, as kings and rulers. அப்படி தான் வசனம் சொல்லுது. He is ordained. நம்ம பிறக்கலை. நம்ம வந்து பிறக்கும் பொழுதே அந்த priestly கேரக்டர்ஸோட பிறக்கலை. You were ordained அப்படின்றது. You were made as priests. அப்படி தான் தாவீது அந்த 62 பேரையும் ஆக்கினார், லேவியனாக ஆக்கினார் என்று இருக்கு. அல்லேலூயா. அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் பெட்டி எப்படி இருக்கணும், ஆண்டவர் டைமென்ஷன்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இந்தந்த இடத்துல இப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியில் வந்து வசித்தார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் அதான் சொல்கிறார், நீங்கள் இப்படி தான் வாழணும், இந்த விதிமுறைகள் படி தான் இருக்கணும். அப்போ தான் தேவ சமூகம்
நமக்குள்ள வந்து நிற்கும். அந்த தேவ சமூகம் நமக்குள்ள வரும் பொழுது தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய விருப்பமா இருக்கு? அப்படியே எந்திரிச்சு நின்று கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்த அழைப்பிற்காக நன்றி சுவா. எங்களை உடன்படிக்கை பெட்டியாய் நீர் கருதுகிற வண்ணமுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்குள்ள வசிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர், நீர் வாஞ்சிக்கிறீர். You chose to live amongst us. You want to dwell within us, Father. எங்களுடைய உள்ளம்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி. Our body is the temple of God in வேதம் சொல்லு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள் வசிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏனோ தானோ என்று உடன்படிக்கை பெட்டி இருக்க முடியாது. God clearly instructs how the ark of covenant has to be made. அது எப்படி இருக்கணும், எந்தெந்த டைமென்ஷன்ஸில் இருக்கணும், என்ன மெட்டீரியல் இருக்கணும், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆண்டவர் கொடுத்துருக்கு. அதே போல் ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கணும்னு நீர் சித்தம் கொண்டிருக்கிறேன். எப்படி வேணாலும் இருந்தாலும் நான் வந்து டுவெல் பண்ணுங்கிறன்ற தேவன் அல்ல. He has given clear instructions on how we should live. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிறபடி இல்லை நான் மாற்றிக்கொள்ளுகிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கணும்னு நீர் வாஞ்சிக்கிறீரோ அதே போல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். தேவ சமூகம் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஃபாதர். ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி, அதை கனப்படுத்தும்படி பயபக்தியோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவுட் ஆஃப் ரெவரன்ஸ், அவுட் ஆஃப் பியூர் ரெவரன்ஸ் டு த லார்ட் கர்த்தர் நாங்கள் வர்ஷிப் பண்ண கிருபை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமாக அல்ல, வசனத்தின்படி எல்லா காரியத்திற்கும் நீர் வசனத்தில் மாதிரியை வைத்திருக்கிறேன் சுவா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீர் வைத்திருக்கு. அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவரே நாங்கள் இருக்கக்கூடாது, அலட்சியம் பண்ணாமல் நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தாவே எங்களுக்கு உள்ளத்தை கொடுங்க. இயேசுவே எப்படி தாவீது தவறை உணர்ந்து மறுபடியும் வசனத்தை படித்து he came back and realized what has to be done. He realized that it has to be done in this manner what God is instructed and he followed. அதே போல நாங்களும் ஆண்டவரே வசனம் கேட்கும் பொழுதெல்லாம் it is to tune us, it is to prune us, ஆண்டவரே it is to correct, it is to reproof. வேதம் சொல்லுகிறது வசனத்தின்படி எங்களை சுத்திகரி. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை ரீகாலிபிரேட் பண்ணு. If we have deviated in any aspect, கர்த்தர் எங்களை ஆண்டவரே உணர்த்துங்க. ஏதாவது காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் வழி தவறி போயிருந்தா, உமது சித்தம் இல்லாமல் செஞ்சிருந்தா, ஆண்டவர் உம்முடைய வசனத்துக்கு மீறாய் நாங்கள் நடந்திருந்தா இல்லை உணர்த்தும் சுவா, இல்லை உணர்த்தும். நம்முடைய நம்பிக்கை வேறு எதுவும் மேலேயும் வேண்டாம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரசன்னத்தின் மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாடுகிறோம். Fill us with thy presence, Lord. Oh hallelujah. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிற உடன்படிக்கை பெட்டியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தரும் நீர் நிரப்புங்க. Fill us with thy presence, Lord. உங்கள் சமூகத்தில் எங்களை நிரப்புங்க. உங்கள் சமூகத்தில் எங்களை நிரப்புங்க. ஓபேடிடம் எப்படி உங்களுடைய உள்ளத்தை ஹல்லேலூயா கவர்ந்தாங்க. How he influenced your heart. 3 மாசத்துல எவ்வளோ ஆண்டவரை பிரியப்படுத்துகிறார். How much he pleased you, Father. அது போல எங்களை மாற்றுங்க. உங்கள் சமூகம் எங்களோடு கூட இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில வேளைகளிலுமே தாவீது விட்டதை போல கைவிட்டு திரும்பி போயிட்டோம். வாஞ்சையா வந்தாலும் நமக்கு ஏதாவது செய்யணும்னு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் டெம்டேஷன்ஸில் விழுந்து போயிடும், பாவத்தில் விழுந்துடுறோம், வசனத்தின்படி செய்யாமல் விழுந்துடுறோம். ஹல்லேலூயா. அப்படியே விட்டுட்டு போயிடுறோம்ப்பா. தாவீதை போல கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டுட்டு போயிடும். அப்படி எதுவுமே வேண்டாம் சுவா. எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிடக்கூடாது. ஆண்டவரே
I don't want to abandon you in any aspect, Lord. Whatever may be the situation, I don't want to abandon. Hallelujah. Papa, thank you, Father. இதை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். லேவியனாய் நீர் மாற்று. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறத போல, one day is better to be in the courts of the Lord as a gatekeeper and 1,000 days elsewhere. அது மேன்மையான இந்த பொசிஷனா ஓபேடி நமக்கு கொடுத்தீங்களே, நன்றி. எங்களுக்கும் அடையாத ஜீவ கிரீடத்தை நீர் வைத்திருக்கிறீர், நன்றி. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஜீவ கிரீடனை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர், நன்றி. தேங்க்யூ ஃபார் பிரைஸ் யுவர் ஹோலி. கர்த்தர்களை தொடர்ந்து வழிநடத்து, ஆசீர்வாதி. In the name of Jesus Christ we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.